கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வேத வசனம் யோவான் 15 வசனங்கள் 4 முதல் 5. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. உதாரணத்திற்கு பார்க்கும்போது, ஒரு மனுஷன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டான். அவன் வந்து அதில் கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. 3 வருடமாய் கனி கொடுக்காமல் நிலத்தையும் கெடுத்து கொண்டிருக்கும் அந்த மரத்தை வெட்டி எறியும்படி தோட்டக்காரனிடம் கட்டளையிடுகிறான். தோட்டக்காரனோ அந்த அத்தி மரத்திற்காக பரிந்து பேசுகிறான். இந்த வருஷம் இருக்கட்டும், அதை சுற்றி கொத்தி எரு போடுகிறேன், கனி கொடுத்தால் பார்ப்போம், இல்லாவிட்டால் வெட்டி விடலாம் என்றான். இதை லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 6-9 வசனங்கள் வரை நம்ம பார்க்க முடியும். இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஊமையாகும். இந்த வசனத்தை வைத்து அநேக விதமாக பிரசங்கித்திருக்கலாம். நாம் அதை சற்று வித்தியாசமாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. முதலில் அத்திமரத்தின் குணநலன்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, அத்திமரம் இனிய பழங்களை கொடுக்கும். இதை லூக்கா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, அத்திப்பழம் புற்றுநோய்க்கு மருந்தாக பயன்படும். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது, அத்திமரம் நல்ல நிழல் கொடுக்கும். இதை மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்க முடியும். பொதுவாக திராட்சை தோட்டத்தில் அத்திமரத்தை நட அவசியமே இல்லை. ஏனென்றால் அதற்கு வெயில் தான் வேண்டுமே அன்றி நிழல் தேவையில்லை. பின் ஏன் ஒரு அத்திமரத்தை அங்கு நாட்டினார்? ஒருவேளை தோட்டத்தில் வேலை செய்பவர்கள் அதன் நிழலில் ஓய்வு எடுப்பதற்காக நட்டிருக்கலாம். பணியாளர்களுக்கு அங்கு உணவு அருந்துவிட்டு களைப்பை போக்கியிருக்கலாம். இருப்பினும் எஜமான் 3 வருடமாக அதன் கனியற்ற தன்மையை கவனித்து வருகிறார். அது அவருக்கு மன வருத்தத்தை தந்தது. அந்த அத்திமரம் 50% வேலையை மிக சரியாக செய்தது. அதாவது நிழலை கொடுத்தது. தான் இருந்த இடத்தில் தன் பணியை செய்து கொண்டிருந்தது. இளைப்பாற வந்த அனைவருக்கும் அது ஆதரவளித்தது. ஆனால் அது தனது மீதி 50% வேலையான கனி கொடுப்பதை செய்யவில்லை. எஜமான் அதன் கனியை எதிர்பார்த்தது சாப்பிட மட்டுமல்ல, எசேக்கியா போன்ற புற்றுநோயாளிகளுக்கு மருந்தாக போட தேடி இருக்கலாம். எஜமானின் விருப்பம் அது மற்றவர்களின் காயத்தை கட்டவும் பயன்படவும் வேண்டுமே என்பதே. ஆனால் அந்த அத்திமரமோ எஜமானின் விருப்பத்தை நிறைவேற்றவில்லை, கனியை கொடுக்கவில்லை. இன்றைக்கு நம்மில் அநேகரும் கூட நம் வேலையுண்டு என்றும் நாம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை என்ற சுய திருப்தியோடு 50% வேலையை மாத்திரமே நிறைவேற்றினவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் அந்த நிலை தொடருமானால் எஜமானாகிய கர்த்தர் நம்மை வெட்டி போடு என்பார். அப்படி என்றால் மீதி 50% நாம் என்ன செய்ய வேண்டும்? கனி கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்கும் கனி பிறரது ஆத்மாவையும் சரீரத்தையும் உயிர்ப்பிக்க வேண்டும். நமது உதடுகளின் கனி மனபாரத்தோடு இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் மருந்தாக அமைய வேண்டும். நம்மை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு நாம் கர்த்தரை பற்றி சொல்ல வேண்டும். தேவன் நமது 50% செயலில் திருப்தி அடைகிறவர் அல்ல. அவர் எதிர்பார்ப்பது 100%. கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்காவிட்டால் கனி நம்மிடம் இருக்காது. அந்த அத்தி மரத்தை போல கனியற்ற வாழ்க்கையை தான் நாம் வாழ்வோம். எஜமான் விரும்பும் கனி நம்மில் காணப்படாவிட்டால் எத்தனை பரிதாபம், அது வெட்டி போடப்படுமே. அப்படி இல்லாதபடி கனியுள்ள ஜீவியத்தை செய்ய தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் எஜமானாகிய நல்ல தகப்பனே, திராட்சை தோட்டத்தில் வைக்கப்பட்ட அத்திமரத்தை போல நாங்கள் இருக்கிற இடத்தில் எங்களை நாட்டி வைத்திருக்கிறவரே, எங்களிலே நீர் கனியை எதிர்பார்க்கிறபடியால் நாங்கள் 30% அல்ல, 60% அல்ல, 100% உமக்கென்று கனி கொடுக்கும்படியாக எங்களை மாற்றும். கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெற்றுண்டு போடப்படுமே. அப்படி ஆகாதபடி நாங்கள் ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிற ஜீவியத்தை செய்ய எங்களை கொத்தி எரு போட்டு எங்களை சுத்திகரித்து எங்களை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றும். 100% அப்படி நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுவதற்காக உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.